எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் WTP ட்ரேட் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு 11th மே 2026 இன்னைக்கு கோல்டு வியூ வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வி ஆர் நாட் த ஃபினான்சியர் அட்வைசர். ஓகே, ஈச் எவ்ரி ட்ரேடர்ஸ் நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈச் ட்ரேடு வந்து நீங்கள் வித் ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி போகணும். லாட் சைஸை நீங்கள் எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கேபிட்டல் உங்களுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் என்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ஓவர் ட்ரேட். நீங்கள் வந்துட்டு 1 or 2 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும், நீங்கள் லாஸாக இருந்துட்டாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணணும். ஓகே, இது பற்றின உங்களுக்கு வீடியோஸ்லையோ அல்லது ட்ரேட்லையோ வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பர்சனலாகவோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அல்லவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்க சார்ட்டு. அப்போ வந்து மார்க்கெட் நமக்கு இங்கே இருந்துச்சு. நாம் இங்கே போயிட்டு இந்த ஏரியாவில் இந்த ட்ரெண்டில் இந்த ஃபிப்போட பாயிண்ட்டும் இந்த ட்ரெண்டும் கனெக்ட் ஆகிற அந்த ஏரியாவில் நம்ம ஒரு நல்ல கேண்டில் கிடைச்சா மட்டும் ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு 1 ஹவரில் போனால் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம 1 ஹவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் இங்கேயும் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த ஃபிப்போட கோல்டன் பாயிண்டில் மார்க்கெட் உங்களுக்கு திரும்பணும். இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. கண்டினியூட்டியே நமக்கு பை ஆயிடுச்சு. ஓகே, ஒருவேளை ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் அகைன் உங்களுக்கு மார்க்கெட் டச் பண்ணிருச்சுன்னா இந்த மல்டி சப்போர்ட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி கீழே இந்த புல் பேக் ஜோனில் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒருவேளை மார்க்கெட் இங்கே பிரேக் வச்சுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு இங்கே போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டார்கெட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஆக்சுவலி இங்கே பிரேக் வச்சுச்சு, திரும்ப ஒரு புல் பேக், திரும்ப நம்ம டார்கெட் பக்காவாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன் 3 வந்து உங்களுக்கு கிளியராக ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ஆப்ஷன் 3 வந்துட்டு உங்களுக்கு கிளியராக ஒர்க் ஆகிருக்கு. நாங்கள் இந்த ஏரியாவில் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணனால இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் ரியாக்ட் இன் சப்போர்ட். நாங்கள் அதனால் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருந்தோம், புல் பேக்கில் பை ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். கிளியராக நாங்கள் இங்கே பை எடுத்தோம். ஓன் ட்ரேட் தான் நம்ம எடுத்தோம். ஸோ நல்ல ப்ராஃபிட்ஸ் நம்ம புக் பண்ணோம். ஸோ வீக் எண்டுங்கிறனால நம்ம சில இடத்துல நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம மெகா பாட்டை வந்துட்டு ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கலை. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாம் இன்னைக்கு மார்க்கெட் வியூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டா எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டை டெலீட் பண்ணிடலாம். நம்ம 4 ஹவர்லேருந்து நம்ம வந்துடலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு அசெண்டிங் அதாவது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டுக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இங்கிருந்தே கூட நல்ல இங்கேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுவும் நல்ல ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுது. இதுவும் நல்ல ரெசிஸ்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு. ஓகே, நான் அதுக்காக தான் அந்த கலர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகே, நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி மார்க்கெட் ட்ரெண்டு வந்துட்டு கரெக்ஷன் ட்ரெண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேசிக்காகவே நமக்கு மார்க்கெட் ஒரு கிளியராக ஒரு செல் சைட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4400 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டார்கெட்டுக்கு வரலாம். இந்த டார்கெட் 4482 ஆர் 4000 இந்த 420 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரியாக்ட் ஆகலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஷார்ட். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆக்சுவல் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஃபாலுக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கு இங்கே டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு மேபி உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஓகே, இது ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன். இதில் வந்து டெக்னிக்கலாக 1 ஹவரில் நம்ம எப்படி என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போது இந்த சின்ன இந்த ட்ராயிங்ஸை டெலீட் பண்ணிடுறேன். நாம் இப்போ 1 ஹவரில் போகலாம்.
ஓகே. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு கிளியரா 2, 3 பாயிண்ட்ட நாம நோட்டிஃபை பண்ணிக்கணும். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் டவுன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேப். ஸோ, உங்களுக்கு நல்லாவே அந்த மார்னிங்கில உங்களுக்கு ஏர்லியாவே உங்களுக்கு வந்து கேப் டவுன்ல உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் கிளியரா இந்த மல்டி இங்க இருக்கு அல்லவா? நல்லா பாருங்க. ஆக்சுவலி ஓகே. இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில் வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, ஷார்ட்டா ஒரு பை. மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் கீழ வந்துட்டு ஒரு புல் பேக்ல ஸ்லோவா மார்க்கெட் இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் உங்களுக்கு ஃபால் ஆகலாம். ஒருவேளை இந்த கேப் உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு ஒருவேளை இங்க கூட போயிட்டு ட்ரெண்ட் கூட உங்களுக்கு டச் பண்ணலாம். பட் நாங்க இந்த ஆப்ஷன் 2 தான் வச்சிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் உங்களுக்கு செல் ஆகறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தோணுது எங்களுக்கு. ஓகே. ஓகே. இது எது வரைக்கும் உங்களுக்கு செல் ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு டெக்னிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. நாம எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? உங்களுக்கு கிளியரா மார்க்கெட் ஸ்லோவா இங்க கீழ இன்னொரு டைம் கீழ வந்துட்டு ஸ்லோவா உங்களுக்கு மார்க்கெட் மேல போகும். ஓகே. இது ஆப்ஷன் 1 பை. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லோலி மார்க்கெட் இந்த கேப்ப ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு லாஜிக். ஓகே. ஆப்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபிப் இங்க இருந்துட்டு இது வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாம எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஏரியா கோல்டன் ஜோன் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு இந்த 61.8மே இதோட பியரிஷ் ட்ரெண்ட் லைன் இருக்குல்லவா? இங்க பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட உங்களுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூல பார்க்குறப்போ உங்களுக்கு இங்க தெரியும். இங்க இது வந்து உங்களுக்கு டிரைவ் 1 ஓகே. ஸோ 2வது வியூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது டிரைவ் 2. ஸோ இப்போ நமக்கு கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து உங்களுக்கு ஃபிப் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ, இந்த டிரைவ் 3க்கு வர்றதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸ்லோவா இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்ததும், இங்க நம்ம செல் கேட்ச் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாம இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஏரியாவுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஒரு பை ஃபோக்கஸ். ஓகே. தென் இந்த ஏரியாவுல உங்களுக்கு கேப்ப ஃபில் பண்ணி ஒரு புஷ் கீழ குடுத்ததுக்கப்புறம், உங்களுக்கு இந்த ஏரியாவுல நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த செல்லோட டார்கெட் எது அப்டின்னா, இந்த 0.618 இருக்குல்லவா? கிட்டத்தட்ட அரவுண்ட் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த பாயிண்ட்ட அரவுண்ட் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஒருவேளை இங்க உங்களுக்கு திரும்புச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஒரு 4700லிருந்து 4700லிருந்து 4600 வரதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 வந்துட்டு உங்களுக்கு பை, ஆப்ஷன் 2 வந்துட்டு உங்களுக்கு இங்க செல். இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் செல் சைடு திரும்புறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகம். ஒருவேளை செல் சைடு திரும்புச்சு அப்படின்னா, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அந்த ஃபிப்போட பாயிண்ட்ட வந்து உங்களுக்கு மார்க்கெட் கனெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 4700 இருந்துட்டு 4600 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம். தென் உங்களுக்கு 4600 இருந்து வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்க ஒருவேளை உங்களுக்கு இங்க ஹைக் குடுத்துட்டு கூட லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் மேல போயிட்டு இங்கிருந்து கூட அகைன் இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா அகைன் இங்க ஃபால் 4400 சொன்னல்லவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தென் நாம என்ன பண்ணணும்? ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 1 பை, ஆப்ஷன் 2 செல். ஆப்ஷன் 1 இங்க நீங்க பை ஃபோக்கஸ் பண்றீங்க. இங்க ஒருவேளை இங்க பை புடிக்க முடியலன்னா, இங்க நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த செல் இதுவரைக்கும் டார்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் மார்க்கெட் உங்களுக்கு இங்க லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு கூட அகைன் உங்களுக்கு ஒரு புஷ் குடுத்துட்டு, மேல இந்த இந்த இடம் இருக்குல்லவா? இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆனது. தென் இங்க உங்களுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயி, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட வந்து பிரேக் பண்றப்போ, நாம இங்க அகைன் நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே.
உங்களுக்கு அகைன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இங்கிருந்து மார்க்கெட் ஸ்லோலி உங்களுக்கு பை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இங்க கேப்ப ஃபில் பண்ணிட்டு, உங்களுக்கு அகைன் செல் சான்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா, நீங்க இங்க செல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இந்த டார்கெட் உங்களுக்கு 4600 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க பை ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு இருக்குது. ஒருவேள மார்க்கெட் இங்க ஹை குடுத்துட்டு கூட அகைன் ஒரு ஃபேக் ஒரு மூவ்மெண்ட் குடுத்துட்டு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம டார்கெட் வந்துட்டு இங்க பை ஃபோக்கஸ், தென் இங்க செல் ஃபோக்கஸ். ஓகே. நாம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த பைய நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. இங்க இருக்கிற அந்த கேப்ப ஃபில் பண்ணதுக்கப்புறம், நமக்கு கிளியரா ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு 1 ஹவர்ல ஒரு ரெட் கேண்டில் இந்த மாரி நமக்கு இங்க ஏரியால ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, நாங்க இந்த புல் பேக்ல கிளியரா நாங்க கண்டிப்பா என்ட்ரிய நம்ப கேட்ச் பண்ணுவோம். ஓகே. ஓகே கைஸ். இன்னைக்கு எப்படி வியூ ஆகுதுங்க நம்ப பார்க்கலாம். உங்களுக்கு கிளியரா புரியலனா, இன்னொரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகே. திரும்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில சார்ட்ட மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பை. ஓகே. மார்க்கெட் இங்க கொஞ்சம் கீழ வந்துட்டு இந்த பை இந்த கேப்ப ஃபில் பண்ணும். மார்க்கெட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு இங்கிருந்து ஸ்லோவா ஒரு புஷ் குடுத்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக்ல நீங்க இந்த ஃபிபோட பாயிண்ட்ட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இந்த ஃபிபோட பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணிட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய செல்லோட என்ட்ரிஸ் நீங்க குளோஸ் பண்ணிட்டு, அகைன் நல்ல கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு ஃபேக் அங்க ரியாக்ட் ஆகி, இங்க லிக்விடிட்டி எல்லாம் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ப கலெக்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு கொஞ்சம் மேல போயிட்டு, அகைன் வந்து உங்களுக்கு இந்த மல்டி இந்த இங்க ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட் ரியாக்ட் ஆச்சு. இப்போ இந்த சப்போர்ட் அகைன் ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு ரியாக்ட் ஆயி, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் லைன மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்றப்போ, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிவிட்டது அப்படின்னு என்று அர்த்தம். ஸோ தென் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த புல் பேக்ல அகைன் உங்களுக்கு இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து அகைன் இந்த ட்ரெண்ட்ல போய் உங்களுக்கு டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுறப்போ நீங்க மார்க்கெட்ல இங்கேயும் நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4400 வரைக்கும் உண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். ஒருவேளை இது எதுவுமே நடக்காம மார்க்கெட் உங்களுக்கு இந்த பியரிஷ் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, நீங்க பைக்கு திரும்பிக்கலாம். ஓகே. இந்த ஹை இருக்குல்லவா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண உடனே போகக்கூடாது. இந்தோட இந்த ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு இங்கேயோ தென் சப்போர்ட் எடுக்கிறப்போ நம்ம பைக்கு போகலாம். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் கம்மி. ஏன் கேட்டீங்கன்னா, வார்ன்னா உங்களுக்கு செட்டில் ஆகல. ஸோ எக்கனாமிக்கலி ஜியோ பாலிட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குளோபல் நியூஸ்ல வார் செட்டில் ஆகாதனால, மேபி கோல்டு இன்னமும் உங்களுக்கு ஒரு ஹைக்கு கீழ குடுத்துட்டு தான் உங்களுக்கு பை சைடு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே கைஸ், நீங்க இந்த வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. நாங்க ஆப்ஷன்ஸ் 1 குடுக்குறோம், ஆப்ஷன் 2 குடுக்குறோம். தென் இங்க வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. தென் இந்த இடத்துல ஒரு ஃபேக்கா பிரேக் அவுட் நடந்துட்டு இங்க மேல போறப்போ, இந்த சப்போர்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகி கீழ வந்துட்டு, இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்க அகைன் நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 1 பை, ஆப்ஷன் 2 செல், ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து ஒரு நல்ல செல். ஓகே. எப்போ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ, தென் நீங்க ஒரு ரீடெஸ்ட்டோ ஒரு புல் பேக்லயோ, இது வந்து ரீட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீட்ரேஸ்ல இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகி கீழ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 4004 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நீங்க ட்ரேடிங் வியூல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, எங்களுடைய சார்ட்ட நீங்க இந்த கோல்ட் இருக்குல்லவா, இந்த சார்ட்ட உங்க சார்ட்ல உங்களுடைய சூப்பர் சார்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த இந்த நாங்க சொல்லிக் குடுக்குற பிரகாரம் இதே மாரி நீங்க இந்த டூல்ஸ்லாம் இங்க இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்து இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். நீங்க இத என்ன பண்ணுங்க, இந்த மாரி மார்க் பண்ணி உங்களுக்கு சேஃபா இங்க எடுத்து வச்சுக்கங்க. ஸோ நாங்க இங்க ஈஸியா டக்குன்னு யூஸ் பண்ற மாரி, நீங்க இத யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரேட்ல நல்லாவே நீங்க குரோத் ஆக முடியும். ஓகே. ஸோ நீங்க இந்த வீடியோஸ ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்னும் பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸா தான் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு இது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்குவாங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு டைமுக்கு 2 டைம் வந்துட்டு நீங்க இந்த வீடியோஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா அப்சர்வ் ஆகும்.
ஓகே. ஓகே கைஸ். இன்னைக்கு மார்க்கெட் நம்ம ஷார்ட் இந்த ஹெல்த்தி கேண்டில் நமக்கு ஒரு நல்ல பை சிம்டம்ஸ் குடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் இந்த பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்க இந்த பை ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. நாங்க இங்க ஒண்ணு செல் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ நாங்க இங்க செல் பண்ணுவோம். நாங்க பை ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே. பட் ஆனா ஒரு நெறைய பேர் ரிஸ்க் எடுப்பாங்கல்லவா? நீங்க எஸ்எல் வச்சு இங்க பை என்று நீங்க போகலாம். ஓகே. ஓகே கேஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஃபிப்பை டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிரும். ஸோ ஃபிப்போட பாயிண்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணால் கூட அகைன் நீங்கள் செல் போகலாம். ஓகே. ஓகே, நம்ம வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்கல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த ரிசல்ட்டை எங்களுக்கு அனுப்புனா தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல். ஓகே கைஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த நல்ல கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு என்கல்ஃப் மாதிரி தான் இருக்குது. இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல என்கல்ஃப். ஸோ ஒரு புல் பேக் நடக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வரும். வந்துட்டு ஸ்லோவாக உங்களுக்கு பை ஸ்டார்ட் ஆகி எங்கே போகும்? இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு 4700லேருந்து 4720க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா தென் இந்த மாதிரி ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்ட்டா நீங்கள் இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே புல் பேக் எங்கே கிடைக்குதோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. விச் நம்ம எந்த ட்ரேடராக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இந்த கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஓகே கேஸ். வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்க நம்ம பார்க்கலாம். ஓகே. இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஆப்ஷன் 1 பை, ஆப்ஷன் 2 செல், ஆப்ஷன் 3 இங்கே செல் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் 4 ஒருவேளை இது எதுவுமே நடக்கலை, இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மேலே பியரிஸ் அந்த பக்கம் பியரிஸ் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் நாங்கள் ஆப்ஷன் 1, 2, 3 ஓகே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நீங்கள் இந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த கிளியராக நம்ம சொன்ன மாதிரி புல் பேக்கில் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு கிளியராக அப்டேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். பை.